என்னப்பா இது காலையிலேருந்து வியாபாரமே ஓடாமல் இருக்கு, யாருமே வரலையே. என்ன இது ஸ்கூலும் திறந்துருச்சு, கூட்டமே காணோம். எங்கே எல்லாம் போயிட்டாங்க? வருவாங்களே நம்ம ஸ்டேஷ்னரி பாஸுக்கு, யாருமே ஆளை காணுமே. சரி பார்ப்போம், வியாபாரம் வரும். யாரா வந்தால் பெருசாக. அதோ அங்கே ஒரு அம்மா வருது. சரி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவோம் இன்னைக்கு. வாங்கம்மா வாங்க, என்னம்மா வேணும் உங்களுக்கு? ஏன்பா இந்த கடையில் என்ன நகையா விற்கிற? என்னம்மா வேணுங்கிற? ஸ்டேஷ்னரி பொருள் தான் வைக்கிற. ஏ கண்மணி, வா சீக்கிரம். என்ன முன்னாடி போக சொல்லிட்டு நீ பின்னாடி ஆடி அசைஞ்சு வர. அம்மா அம்மா வந்துட்டேம்மா. அம்மா எனக்கு வாங்க வேண்டியதெல்லாம் நான் வாங்கியே ஆகணும். அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாரு கடைக்காரர் என்னென்ன வேணும்னு கேட்குறாரு, ஓசில தர மாதிரி. என்னம்மா காலையிலேயே உங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா? என்னையே கிண்டல் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, வேணாமா? சரி சரி விடுங்க, சும்மா காமெடி பண்ண. என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவள் கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுங்க. பாப்பா என்னென்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது, நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அங்கிள் அங்கிள் எனக்கு பென்சில், ஷார்ப்னர், ரப்பர் இது எல்லாமே வேணும் அங்கிள். அப்புறம் அது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கொடுங்க. ஏன்னா எனக்கும் என் அண்ணனுக்கும் நான் சேர்த்து தான் வாங்குவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு மட்டும் நல்ல கலராக கொடுங்க அங்கிள். ஐயோ பெரிய வியாபாரம் மாட்டேங்க. என்ன பாப்பா எல்லாமே பாக்ஸாக கொடுத்துட்டா? இல்லை இல்லை, ஒன்று ஒன்றா கொடுங்க. எனக்கு ஒன்று, என் அண்ணனுக்கு ஒன்று. அங்கிள் எனக்கு பென்சில் வேணும். அந்த பென்சில் தான் ரெண்டு கொடுங்க. அந்த பென்சிலில் இருங்க, அப்புறம் என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். கடையில் என்ன இருக்குது? ஸ்லைம்லாம் வச்சுருக்காரு, நிறைய ஸ்டிக்கர்ஸும் வச்சுருக்காரு, பென்டென்னு, ஐயோ டெடி, எல்லா ஸ்டிக்கர்ஸும் வச்சுருக்காரு. ஸ்லைம் இருக்குது, கலர் புக் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது. அது என்ன அங்கிள்? ஓ கிளேலாம் வச்சுருக்கீங்க, இத்தனை ஃபெவிகால் டப்பா இருக்குது, சார்ட்டெலாம் வச்சுருக்கீங்களே அங்கிள். ஓகே சூப்பர். என் ஸ்கூலில் ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் சொன்னாங்கன்னா உங்ககிட்டயே நான் வாங்கிக்கிறேன் அங்கிள். இப்போதைக்கு எனக்கு பென்சில் கொடுங்க, அப்புறம் ஷார்ப்னரு, ரப்பரு இது எல்லாமே எனக்கு வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? நீங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் எடுத்து வைங்க அங்கிள், இல்லைன்னா எனக்கு மறந்து போயிடும். கடைக்காரண்ணே சீக்கிரம் அவள் சொல்கிறதெல்லாம் எடுத்து கொடுங்க. அப்புறம் அவள் பாட்டும் பில்லு போட்டுக்கிட்டே இருப்பா, நீங்கள் பாட்டும் உட்காந்தே இருக்கீங்க. அவள் என்னென்ன கேட்டாலும் சீக்கிரம் எடுத்து கொடுங்க. அட ஒன்றும் இல்லைங்க, ஏங்க நீங்கள் வேறு இருங்க. பாப்பா கேட்டது எல்லாமே நம்ம கடையில் எல்லாமே இருக்குது. ப்ராஜெக்ட் சம்மந்தம் எதுவாக இருந்தாலும் நம்ம கடையில் எல்லாமே வாங்கிக்கலாம். நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. உங்களுக்காகவே தான் இந்த ஸ்டேஷ்னரி. அதனால் நீங்கள் எது வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம், எப்போ வேணாலும் நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம். பாப்பா கேட்டது என்ன? பென்சில் கேட்டுச்சு. இதோ பென்சிலு. பிங்க் கலர் வேணுமா பாப்பா, இல்லை க்ரீன் கலர் வேணுமா, இல்லை ப்ளூ கலர் வேணுமா? சரி உனக்கு பிங்க்கும் ப்ளூவுமே எடுத்து வச்சிடுறேன் பாப்பா. கிளேர் வாங்கியாச்சு, இந்தாங்க பாப்பா கிளே. இதோ ஃபெவிகாலு. பெயிண்ட்டு கேட்டில பாப்பா? இந்தா பாப்பா க்ரீன் கலர் பெயிண்ட்டு. வேறு என்ன பாப்பா வேணும்? எதுவாக இருந்தாலும் சொல்லு பாப்பா, எல்லாமே நம்ம கடையில் இருக்குது பாப்பா. பாரு பாப்பா, சுற்றி பாரு பாப்பா. அங்கிள் இது என்னது? கார் மாதிரி இருக்குது. இது என்ன கார் அங்கிள்? பேட்டரி போட்டால் ஓடுமா? பாப்பா இது மேக்னெட் கார் பாப்பா. இந்த காரை நம்ம காந்தம் மாதிரி பாப்பா, அது முன்னாடி நம்ம போக போக அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே போகும் பாப்பா. சூப்பராக இருக்கும். அப்படியா? சரிங்க அங்கிள். அம்மா நான் இதையும் எடுத்துக்கிறேம்மா. எவ்வளோ அங்கிள் இது? சரி சரி எடுத்துக்கோ, எது வேணுமோ எடுத்துக்கோ. அப்புறமா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரிங்கம்மா. அண்ணே இது எல்லாத்துக்கும் சேர்த்து பில்லு போட்டு எவ்வளோன்னு சொல்லிடுங்க, நான் ஃபோன்பேயில் அனுப்பிடுறேன். சரிம்மா, பில்லு தானே ஏதோ போட்டுருவோம். பில்லு எடுப்போம். இது எவ்வளோ சரிம்மாம்மா, 450 ரூபாம்மா. சரிண்ணே, இதோ ஃபோன்பேயில் அனுப்பிடுறேன்.